ஈக்குவிலிபிரியம் சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்களேன். The pH of 0.05 molar codeine solution is 9.95. Calculated ionization constant and pKb. அப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ புதுசாக ஏதோ கோடின் ஒன்று கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க, இந்த கொஸ்டின் நமக்கு வந்து போச்சு, நமக்கு அந்த மார்க் வந்து எடுக்க முடியாது, இது ஒரு 3 மார்க்கில் கேட்டதானா 3 மார்க் போயிடுச்சு, 5 மார்க் போயிடுச்சுன்னா 5 மார்க் போயிடுச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நாலேஜ் வந்து யாருக்கு நாலேஜ் பேஸ்ட் யார் வந்து நம்ம அதை லேர்ன் பண்ணுறாங்களோ, நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு யார் லேர்ன் பண்ணாங்களோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நமக்கு வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து கஷ்டமே கிடையாது, நீங்கள் பயந்தால் தான் கஷ்டம், இது வந்து நமக்கு வந்து சிம்பிளாக நமக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த pH ஆஃப் த சொல்யூஷன் வந்து கொடுத்தா 9.95 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லையா நம்ம என்ன கெயின் பண்ணிக்கலாம், கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், ஏன்னா pH வந்து 7க்கு மேலே இருக்குது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோடின்றது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், கோடி நமக்கு வந்து தெரியாது, ஆனால் மாலிகுலர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க C8H21 NO3 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நமக்கு இது என்ன எப்படி டிசோசியேட் ஆகுது, OH மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ OH வந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, C18H20 ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடுவோம், அப்புறம் என்னன்னா NO2 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இடம்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அப்போ நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே, அப்போ இனிஷியலாக நமக்கு வந்து இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 0.005 வந்து இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியத்தில் நமக்கு வந்து இது எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஆனால் நம்ம OH நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், OHோட கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா POH கொடுத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் POH? POHக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் வந்து நமக்கு வந்து OH கான்சன்ட்ரேஷன் இல்லையா, அப்போ நமக்கு OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் தேவை அப்படின்னா POH வந்து நமக்கு வந்து தேவை, ஆனால் இங்கே நம்ம வந்து pH தான் கொடுத்துருக்காங்க. pHக்கும் POHக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப், pH ப்ளஸ் POH which is equal to 14. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், POH எப்படி கண்டுபிடிச்சிடலாம், POH which is equal to 14 minus 9.95 which is equal to 4.05. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த POH வேல்யூலேருந்து OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் இது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அதே கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு வந்து இதுவும் இருக்க போகுது. கரெக்ட், அப்போ என்ன பண்ணணும், அந்த கான்சன்ட்ரேஷனை இதில் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து OH கான்சன்ட்ரேஷன் நம்ம எக்ஸ்னு வச்சுப்போமா, அந்த இப்போ வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எக்ஸ்னுக்குன்னு வச்சுப்போம், அப்போ வந்து எக்ஸ் இங்கே எக்ஸ், அப்போ OHோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், KB வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் தென் KBலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக PKB வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் அ மெத்தட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு டீடைல்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் ஃபுல் வீடியோவில் போட்டுக்கிறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.